இப்போ நம்ம பார்க்கறது போன வீடியோவுடைய கண்டினியூஷன் தான். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. 4000 தொகையில் ஒரு பார்ட்டை 8% வட்டிக்கும் மீதியை 10% வட்டிக்கும் முதலீடு செய்கிறார். ரைட்டுங்களா? மொத்த வட்டி 352 எனில் 8%க்கு முதலீடு செய்யப்பட்ட தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகேவா? ஸோ பார்க்கலாம். முதல்ல நமக்கு ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்கான், பிரின்சிபல் வந்து கொடுத்துருக்கான். ஒரு தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். 4000 கொடுத்துருக்கான். 4000ல வட்டி மட்டுமே 352 ரூபா ஆகுது. அப்போ 352ன்றது எத்தனை பர்சன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 00 கேன்சல். ஸோ 4 வச்சு அடிங்க. 8 32 மிச்சம் 3 இருக்குது. 8 32 இந்த 0 இருக்கிறதுனால ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுங்க. அப்போ 8.8% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க 8%, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10%. நமக்கு ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைச்சிச்சு? 8.8%. ரைட்டுங்களா? இப்போ கழிங்க. 8லேருந்து 8.8 போச்சுன்னா 0.8 வரும். ரைட்டுங்களா? ஸோ இந்த பக்கம் பாருங்க, 10லேருந்து 8.8 போச்சுன்னா 1.2. ரைட்டுங்களா? ஸோ ஒரு டிஜிட்டுக்கு ஒரு டிஜிட் கேன்சல் பண்ணுறேன். 2 3 2. இப்போ 3:2. ரைட்டுங்களா? ஸோ 5 பார்ட்டுன்றது தான் என்ன கொடுத்துருக்கான், இந்த 4000 கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? ஸோ 5 பார்ட் தான் 4000. அப்போ ஒரு பார்ட் பாருங்க, 1 5 5 8 5 40. ஒரு பார்ட்ன்றது வந்து 800 ரூபா ஒரு பார்ட். என்ன கேள்வி பாருங்க, 8% வட்டிக்கு முதலீடு செய்த தொகை என்ன அப்படின்னு சொல்லி இந்த 8% வட்டிக்கு தான் கேட்கலாம். இப்போ 8%க்கு எவ்வளவு முதலீடு பண்ணியிருக்காங்க? 3 பார்ட் முதலீடு பண்ணியிருக்காங்க. அப்போ இது 3ஆல மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 8 3 24. ஸோ 2400 ரூபா நமக்கு ஆன்சரா கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 12,000 அசல் தொகையை 5% மற்றும் 8% வட்டி விகிதத்தில் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த வட்டி 2340 எனில் 8%க்கு வழங்கப்பட்ட தொகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் 2021 வந்து கேட்டிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியாது. ஆனா 3 வருஷத்துக்கு வட்டி மட்டும் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 2340 கொடுத்துருக்கான். அப்போ ஒரு வருஷத்துக்கு 7 21 8 24. அப்போ ஒரு வருஷத்துக்கு 780 ரூபா கிடைக்கிறாங்க. ஸோ ரேட் ஆஃப் ஆவரேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி கிடைக்கலாம்? 12,000 மேலே 780 இன்ட்டு 100. ரைட்டுங்களா? ஸோ 30க்கு இந்த 30 வந்து நான் கேன்சல் பண்ணுறேன். 12 60, 6 12 72. ரைட்டுங்களா? மிச்சம் 3 இருக்குது. 72 மிச்சம் 6 இருக்கு, பக்கத்தில் 0. ரைட்டுங்களா? ஸோ 12 60. ஸோ 6.5 தான் எனக்கு கிடைக்குது. ரைட்டுங்களா? ஸோ 6.5 ஆவரேஜ் ரேட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்க்கலாங்க. ஸோ இப்போ எழுதிக்கலாம். 5% 8%. ரைட்டுங்களா? நமக்கு ஆவரேஜாக 6.5% வந்துச்சு. இது கிராஸில் கழிங்க. கழிச்சு என்ன கிடைக்குது? 1.5. 8ல் 6.5 போச்சுன்னா 1.5. ரைட்டுங்களா? ரேஷியோ அப்படியே கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1:1 கிடைக்குது. அப்போ 2 பார்ட்டு தான் எனக்கு 12,000. ரைட்டுங்களா? அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ வரும்? ஒரு பார்ட் வந்து 6,000 வரும். ரைட்டுங்களா? ஒரு பார்ட்டுன்றது எனக்கு 6,000 ருபீஸ் அப்படி வருது. சரி, ஓகே. அவன் என்ன கேட்குறான்னா 8%க்கு வாங்கிருந்தான். 8%க்கும் ஒரு பார்ட் தான். அப்போ 6,000ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8,000 தொகையில் ஒரு பார்ட் வந்துன்னா ஒரு பகுதி 3% வட்டிக்கும் மற்றொரு பகுதி 5% வட்டிக்கும் வழங்கப்படுகிறது. மொத்த சராசரி வட்டி 4.2% எனில் 5%க்கு வழங்கப்பட்ட தொகை என்னன்னு சொல்லிட்டு ஜெஇ 2019 கேட்கப்பட்ட கொஸ்டின் இது. ஸோ பார்க்கலாங்க. ஒரு பக்கம் 3%, ஒருத்தருக்கு 3%ல கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் சராசரி வட்டி தொகை வந்து 4.2%. இதை கழிச்சிடலாங்க. இதை கழிங்க. 3ல் 4.2 போயிடுச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது? இது மைனஸ்ல தான் கிடைக்கும். பட் இந்த இடத்துல நம்ம மைனஸ் எடுக்கக்கூடாது. 1.2 கிடைக்கும். ரைட்டுங்களா? இந்த பக்கம் கழிங்க. 5ல் 4.2 போச்சுன்னா 0.8. ரைட்டா? ஒரு டிஜிட் நான் கேன்சல் பண்ணேன். 2 8 3 12. ஸோ மொத்தம் 5 பார்ட் வருது. இந்த 5 பார்ட் தான் எனக்கு 8,000 ருபீஸ். ரைட்டுங்களா? ஒரு 5 16 5. ஸோ 1,600 ரூபா ஒரு பார்ட்டு. கேள்வி என்ன கேட்டுக்கிறேன்னா 5%க்கு வழங்கப்பட்ட தொகை. 5%க்கு எத்தனை பார்ட்டு? 3 பார்ட். ரைட்டுங்களா? 1,600 × 3. ரைட்டுங்களா? இப்படியே கூட போடலாங்க ஈஸியாக இதை.
ஸோ 18 8 மிச்சம் ஒன்று ஒரு 3 1 4 ஸோ 00. ஸோ 4800 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7000 அசல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியை 4% வட்டிக்கும் மீதியை 6% வட்டிக்கும் முதலீடு செய்ததில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த தொகை 7700 ரூபாய் கிடைக்குது. 4% வட்டிக்கு முதலீடு செய்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி 2016 கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இங்க பாருங்க 7000 இருக்கு, அது 7700 மாறி இருக்கு 2 வருஷத்துல. அப்பனா 2 வருஷத்துல 700 ரூபாய் எனக்கு என்ன ஆயிருக்கு, வட்டியா வந்திருக்கு. அப்போ ஒரு வருஷத்துல 350 ரூபாய் கிடைச்சிருக்கும். ரைட்டா? அந்த 350 வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ 350 எதுல 7000த்துல, ரைட்டுங்களா? ஒரு 35 2 35 70, ரைட்டுங்களா? ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறேன். மிச்சம் ரிமைனிங் என்னங்க இருக்கு, 1/20 இருக்கு, ரைட்டுங்களா? பர்சன்டேஜ் பார்க்கணும்னா இன்ட்டு 100. ஒரு 20 20 100. நமக்கு ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தா 5% வந்திருக்கு. ஸோ இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேங்க. இப்போ பாருங்க 4% வட்டி, அப்புறம் 6% வட்டி. நமக்கு ஆவரேஜ் வட்டி வந்து 5% வந்திருக்கு. ஸோ இது அலிகேஷன் மெத்தடில் கழிச்சா 1:1. அப்போ எனக்கு 2 பார்ட்டு கிடைக்குது. 2 பார்ட்டு 7000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அப்போ ஒரு பார்ட் என்னங்க கிடைக்குது, 35 3500 ரூபா கிடைக்குது, ரைட்டுங்களா? ஒரு பார்ட்ன்றது 3500. என்ன கேள்வி கேட்டிருக்கேன், 4% வட்டிக்கு முதலீடு செய்த தொகை எவ்வளவு? ஸோ 4%க்கும் ஒரு பார்ட் தான், 6%க்கும் ஒரு பார்ட் தான், ரைட்டுங்களா? அப்போ அந்த ஒரு பார்ட்ன்றது 3500 தான். ஸோ 3500ன்றது தான் ஆன்சர். Indus Classes